ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரவை வச்சு ஒரு சிம்பிளான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒர்க்கிங் உமன்ஸுக்கு காலை நேரத்தில் அவங்களுக்கு சாப்பாடு செய்கிற வேலையை சுலபமாக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டாக இது இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் கிடையாது, ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் அஜில் அப்படின்ற சிஸ்டர் நம்ம மிக்சர் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர், ஐ டன் திஸ் ரெசிபி, மை மதர் டோல்ட் இட் இஸ் லைக் பேக்கரி ஸ்நாக்ஸ், தேங்க்யூ ஸோ மச்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. ரெண்டாவது கமெண்ட் பால் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் முஜி ரஹ்மான் அப்படின்ற சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிஸ், வீட்டில் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா வந்தது, தேங்க்ஸ் சிஸ், கீப் ராக்கிங், ஆல் தி பெஸ்ட். 2 டைம்ஸ் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டேன், செம்ம சிஸ், தேங்க்யூன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. இது வறுக்காத ரவை, நார்மலாக நம்ம வீட்டில் உப்புமா செய்யக்கூடிய ரவை. 2 ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கிறலாம். 1/2 கப்பு தயிரும் 1/2 கப் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக 1 கப், அதை இப்போ சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் 1 பச்சை மிளகாய் போதும். 1 துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சோடாப்பூ சேர்த்துக்கோங்க. சோடாப்பூ முற்றிலும் ஆப்ஷனல். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை மூடிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சதுக்கப்புறமா இது இப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன பபிள்ஸாக இருக்குல்ல, இது நம்ம சோடாப்பூ போட்டதுனால தான் வந்திருக்கு. சோடாப்பூ போடலைன்னா இந்த மாதிரி வராது. கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்காது. நம்ம அரைச்ச மாவை இது போல் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது. இது நீங்கள் சோடாப்பூ போடாமல் செய்தீங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த அளவு கன்சிஸ்டன்சி வர்றது மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயை நல்லா சூடுபடுத்தியிருக்கேன். நீங்கள் தோசைக்கல்லில் கூட இந்த ரெசிபி பண்ணலாம். கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய எண்ணெய் சேர்க்குறது பிடிக்கலன்னா நீங்கள் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு கூட சுடலாம். நம்ம தோசை வார்க்கிற மாதிரி தான். இப்போ 1 கரண்டி மாவு எடுத்து இது போல் விடுங்க. நம்ம பரத்திலாம் விட தேவையில்லை, நம்ம தோசை சுடுற மாதிரி. நார்மலாக நீங்கள் இது போல் ஊற்றிட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு வேக வைங்க. இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சட்டுன்னு குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்திருக்கு, நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நீங்கள் 2வது பக்கம் திருப்பி போட்டு மறுபடிக்கும் மூடி ஒரு நிமிஷம் வேக வைங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு எவ்வளோ சுலபமாக இருக்குது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு நம்ம வெளியில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுலபமான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படியே உங்களுக்கு தொட்டு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நல்ல கார சட்னி, அதுக்கப்புறமா தேங்காய் சட்னிலாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் மீத இருக்க மாவுலையும் ஒவ்வொரு ஊத்தப்பமாக நம்ம ஊற்றி எடுத்துட வேண்டியது தான். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி மாவு ஊற்றுனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயத்தை மேலாப்பில் தூவி விடலாம். அது இன்னுமே நல்ல சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெங்காயம் மட்டும் இல்லை, துருவின கேரட்டு, துருவின பீட்ரூட்லாம் கூட சேர்த்துட்டு திருப்பி போட்டு வேக வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுலபமான பிரேக்ஃபாஸ்ட் தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.
உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுத்து விடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்டியாகவும் இருக்கும், லஞ்ச் பாக்ஸ் காலியாகவும் வரும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.